12th முடிச்ச ஸ்டூடெண்ட்டோ இல்லை 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்டோடைய பேரண்ட்டோ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் எந்த ஒரு காலேஜை பற்றியுமே பேச போகிறது கிடையாது. பர்டிகுலராக எந்த ஒரு காலேஜ் நேமையும் நான் மென்ஷன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நான் இந்த வீடியோவில் முழுக்க நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற வீடியோஸ் தான். லைக் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை படிக்கணும்னு நினைக்கிறீங்க, வாட் எவர் இட் இஸ், இப்போ இல்லை மெடிக்கல் காலேஜ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் யூடியூப்பில் போய் ஃபஸ்ட்டு நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணுறது யூடியூப் தான். யூடியூப்பில் போய் பெஸ்ட்டு காலேஜஸ் எது, பெஸ்ட்டு கோர்சஸ் எது, அந்த மாதிரி வந்து சர்ச் பண்ணுவீங்க. இப்போ ஓரளவுக்கு சர்ச் பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் இன்ஜினியரிங் படிக்கலாம்னு இருக்கேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வாட் எவர் ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கலாம்னு ஒரு டிசைட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பெஸ்ட்டு காலேஜஸ் எது அப்படிங்கிறத நீங்கள் யூடியூப்பில் தேடுவீங்க. யூடியூப்பில் வந்து கண்டிப்பாக போய் டாப் 10 பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடோ, இல்லை அப்படின்னா ஒரு சிலர் வந்து நான் சென்னையில் தான் படிக்க போகிறேன், நான் கோயம்புத்தூரில் தான் படிக்க போகிறேன், நான் மதுரையில் தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறப்ப டாப் 10 காலேஜஸ் இன் மதுரை, டாப் 10 காலேஜஸ் இன் கோயம்புத்தூர், டாப் 10 காலேஜஸ் இன் சென்னை. ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணுவீங்க. ஸோ இதில் தான் வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டிங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியலை. ஸோ இந்த வீடியோ முழுக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும் காலேஜ் சூஸ் பண்ணுறதை வச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் போய் யூடியூப்பில் இதை பார்ப்பீங்க. ரெண்டாவது நீங்கள் இன்ஸ்டாகிராம் மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க கிட்ட கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கும். நீங்கள் 12th முடிச்சதுலேருந்து நீங்கள் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ண இந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருக்குது, இந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருக்குது, உங்களுக்கு எல்லாமே பிளேஸ்மெண்ட் வழங்குற இந்த காலேஜ் இருக்குது, ஸோ இதுதான் உங்களுக்கான பெஸ்ட்டு கோர்ஸு, இந்த காலேஜில் மட்டும் சேர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வேலை அப்படிங்கிற மாதிரி நிறையா வீடியோஸ், நிறையா ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருக்கட்டும், இதை பற்றி நிறையா வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? பட் இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பிக்கஸ்ட் மார்க்கெட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை தான் நான் எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன். அண்ட் இதுக்கு முழுக்க வந்து இது நான் எந்த ஏஜென்சிஸை பற்றி தப்பாக பேசுகிறதுக்காகவும் இல்லை எந்த ஒரு காலேஜை பற்றி நான் எதையுமே பற்றி நான் பர்டிகுலராக நான் ஸ்பெசிஃபிக்காக எதை பற்றியும் பேச போகிறது கிடையாது. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் எப்படி அவேர்னஸாக இருக்கணும், இதில் இந்த ட்ராப்பில் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. ஸோ அதனால தான், ஏன்னா நிறைய பேர் எங்கிட்டே வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஈவன் என்னுடைய டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் இதை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ தட் இஸ் வை ஐ மேக் திஸ் வீடியோ ஃபார் யூ. ஓகே, ஸோ பிஃபோர் கோயிங் த வீடியோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற 90% மோர் தென் 90% ஆஃப் வீடியோ, 90% மேலே நீங்கள் பார்க்குற வீடியோஸ் எல்லாமே வந்து ப்ரொமோஷனல் வீடியோ தான். ஐம் ஷுர். ஓகேவா? ஸோ இதில் வந்து நிறையா இருக்குது. லைக் ப்ரொமோஷனல் வீடியோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ரொமோஷனல் வீடியோனா என்னன்னா, இப்போது நீங்கள் வந்து கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க. ஒரு சில இன்ஃப்ளூயன்சர், நான் பர்டிகுலராக யாரை பற்றியுமே இங்கே பேசல, எனக்கு யாரை பற்றியும் தெரியாது. ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் வச்சு தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது நீங்கள் ஒரு சில யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூடியூப்பில் போய் நீங்கள் பார்க்குறீங்க டாப் 10 காலேஜஸ் ஃபார் இன்ஜினியரிங் இன் தமிழ்நாடு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஒரு சில நேரத்தில் வந்து டைரெக்டாக வந்து ரியாலிட்டி டாப் 10 காலேஜஸ் சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காலேஜஸில் எந்த காலேஜும் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னாலும் சரி, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் அவங்களுடைய மார்க்கெட்டிங்கே இருக்குது. இல்லை இன்னொரு மெத்தட் வந்து, லைக் உங்களுக்கு வந்து எந்த காலேஜில் அட்மிஷன் கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி, நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த ஃபார்ம் லிங்கை வந்து ஃபில் பண்ணுங்கள், எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீயாக கைட் பண்ணுவாங்க. ஸோ இப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ரெண்டாவது இன்ஸ்டாகிராமில் வந்தீங்கனாலும் அதே தான். நான் வந்து இப்போ எங்கள் டீம் மூலியமாக நிறைய பேர் வந்து இந்த காலேஜ், இவ்வளோ பெரிய காலேஜில் ஃப்ரீயாக எந்த ஒரு டொனேஷனும் இல்லாமல் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் இந்த காலேஜில் கட் ஆஃப் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள், கட் ஆஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள், வாட் எவர் இட் இஸ், ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த லிங்க் வந்து சென்ட் பண்ணுறேன். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், என் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இல்லாட்டி கீழே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. ஸோ இங்கெல்லாம் தான் வந்து ஒரு பிக்கஸ்ட் மார்க்கெட்டிங் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து பர்சனலாக எனக்கு வந்து நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு வந்து மற்றவங்களை பற்றி தெரில, அவங்க எந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, லைக் அவங்களுக்கு இதுலேருந்து எவ்வளோ இன்கம் வரும் அப்படிங்கிறலாம் எனக்கு தெரியாது. பட் நிறைய ஏஜென்சிஸாக இருக்கட்டும், நிறைய ட்ரஸ்ட்டாக இருக்கட்டும், ஈவன் நிறைய ப்ரைவேட் காலேஜஸ்மே வந்து என்னைய டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு எந்த வழியிலலாம் பேமெண்ட்ஸ் வருது, அவங்களுக்கு அந்த அவங்கள சேர்த்துடுறங்கிற பேரில் அந்த காண்டாக்ட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு எதன் மூலியமாக அமௌண்ட் வருது, ஸோ இதனால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு, இதனால் உங்களுக்கு என்ன லாஸு அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு
லைக் ஒரு காலேஜை பற்றி சொல்கிறாங்க, டாப் 10 காலேஜ் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் பர்டிகுலராக இந்த காலேஜஸை பற்றி கொஞ்சம் தனியாக பேசுகிறாங்க அப்படின்னாவே அது வந்து அவங்க ப்ரொமோஷனல் தான். ரெண்டாவது, இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையில் கோயம்புத்தூர்ல ஒரு நம்பர் 1 காலேஜ் வந்து நான் எந்த இடத்தையுமே காலேஜ் நேம் மென்ஷன் பண்ண மாட்டேன், ஓகேவா? ஒரு நம்பர் 1 காலேஜ்னு வச்சுக்கோங்க. அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அந்த காலேஜ்னு இல்லை, வாட் எவர் எந்த காலேஜாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு காலேஜ் எதுன்னு பார்ப்பீங்க. உங்களுக்கு இதுதான் பெஸ்ட் அப்படிங்கிறது நிறையா வீடியோஸ் ரீல்ஸில் திருப்ப நிறையா பேர் சொல்கிறத கேட்டு நீங்கள் செட்டாக என்ன பண்ணுவீங்க, நெக்ஸ்ட்டு அந்த காலேஜை பற்றி பர்டிகுலராக ரிவ்யூ பார்க்க ஆரம்பிப்பீங்க யூடியூப்பில் போய். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபிசி காலேஜ், எனக்கு ஐ டோன்ட் நோ அதில் எதுவும் நேம் இருக்கான்னு தெரில, ஏபிசிடி காலேஜ்னு வச்சுக்கோங்க. ஏபிசிடி காலேஜ் ரிவ்யூ அண்ட் பிளேஸ்மெண்ட் சேலரி ஸ்கோப் அந்த மாதிரி நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுவீங்க இன் தமிழ் அப்படின்னு. ஸோ அவங்க அதை பற்றி பேசுவாங்க. ஸோ அதில் வந்து அந்த ரியாலிட்டி, அந்த காலேஜில் என்ன ஸ்டூடெண்ட்ஸோடைய ரிவ்யூஸ் இதெல்லாம் சொல்லாமல் அவங்க வந்து லைக் டைரெக்டாக வந்து காலேஜோடைய ஒரு சூப்பரான ஒரு விஷுவல், லைக் வந்து ஒரு இமேஜஸ் காமிச்சா பரவாயில்ல, வீடியோஸ் லைக் ட்ரோன் வச்சு எடுக்கிற வீடியோஸ், சினிமேட்டிக் வியூஸ் இந்த மாதிரிலாம் காமிச்சு அதை ரிவ்யூ பண்ணி அதை பற்றி ஓவராக பேசுகிறாங்க அப்படின்னாவே அது வந்து ப்ரொமோஷனல் வீடியோ தான். இதனால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்னையை காண்டாக்ட் பண்ணவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ஃபார்ம் நீங்கள் மட்டும் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள், இல்லை உங்கள் வீடியோவில் ஏதாவது ஒரு ஷார்ட்ஸில் கூட சொல்லுங்கள், அவங்க ஃபில் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பேசிக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ இது ஒன்று, ஓகேவா? ஸோ இதனால் இவங்களுக்கு வந்து இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணணும் அந்த ஒரு கணக்கெலாம் கிடையாது. இந்த ஃபார்ம் எவ்வளோ பேர் ஃபில் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு அமௌண்ட், இல்லை அப்படின்னா ஃபில்லே பண்ணாட்டியும் பரவாயில்ல, இதை ஒத்தி ஒரு வீடியோ போட்டால் ஒரு அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இது மூலியமாக ஒரு அவங்க பெய்ட் ப்ரொமோஷன் மார்க்கெட்டிங் பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு இன்கம். இன்னொன்று வந்து, உங்கள் மூலியமாக உங்கள் ரெஃபரலில் ஒருத்தவங்க எங்கள் காலேஜில் சேர்ந்தாங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஃபீஸ், இவ்வளோ நாங்கள் பே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு மீடியமான ஒரு காலேஜஸ்லாம் இருக்குது, லைக் ஃபுல்லாகவே வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, அது ஒரு நிமிஷம், அந்த வரும்ல எனக்கு ஸ்காலர்ஷிப்லேயே வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து படிக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் ஃபீஸே கட்ட தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு காலேஜில் உங்களை சேர்த்து விட்றாங்க அப்படின்னா அவங்கள பொறுத்தவரை ஸ்டூடெண்ட் கவுண்ட் காமிக்கணும், அது மூலியமாக அவங்க காலேஜ் வந்து நேம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அவங்களுக்கு ரெவன்யூ வரும். ஸோ இது இந்த மாதிரி ஒரு மாடரேட்டான ஒரு சின்ன நார்மல் காலேஜில் உங்களை சேர்த்து விட்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து மேபி 5,000 20,000 அதுக்குள்ளே வந்து கிடைக்கலாம் பெர் அட்மிஷனுக்கு இவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க காலேஜ் சார்பில், ஓகேவா? ஸோ அடுத்தது ஒரு நல்ல பெரிய காலேஜஸ் இருக்குது, ஃபீஸே நீங்கள் வந்து டொனேஷன் இல்லாமல் சேர போகிறீங்க, இல்லை உங்களுக்கு வந்து சீட் மட்டும் வாங்கி கொடுத்தா போதும் அப்படின்னு ஒரு பெரிய காலேஜில் சீட் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா டொனேஷன் நீங்கள் கொடுக்கணும். இது தாண்டி ஃபீஸே வந்து ஒரு 2 lakh 1.5 lakhக்கு மேலெலாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி காலேஜஸ்லாம் இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 30,000 30லாம் கிடையாது 50,000 1 lakh வரைக்குமே அந்த அமௌண்ட்டு ஒரு அட்மிஷனுக்கு வாங்குறவங்களாம் இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த காலேஜ் சொல்லலை, இது பெஸ்ட் காலேஜ், இது பெஸ்ட் காலேஜ் பர்டிகுலராக சொல்லி அட்மிஷன் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்படி சொல்கிறதெல்லாம் ரீசன் ஏன்னா அவங்கள பொறுத்தளவு ஒரு 10 20 பேரை பிடிச்சிட்டாங்க, ஒரு அவங்க மூலியமாக சேர்த்து விட்டுட்டாங்க ஏதாவது ஒரு காலேஜஸில் அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து அதுலேருந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு 2 month பீரியட்லேயே வந்து 3 to 5 lakh கிட்ட அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து அவங்களுடைய டார்கெட், ஓகேவா? ஸோ இந்த ட்ராப்பில் தான் நீங்கள் விழுவக்கூடாது. ஸோ அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நான் ஆன்லைனில் பார்க்குற எல்லா வீடியோஸுமே அப்படி தானா, ப்ரொமோஷனல் தானா? அப்போ என்னையவே நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, இது எல்லாமே ப்ரொமோஷனல் தானான்னு கேட்கலாம். 90% மேலே ப்ரொமோஷன் தான். மேபி ரொம்ப 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 ரேராக ஒரு சில ட்ரஸ்ட்லாம் இருக்குது, லைக் வந்து நிஜமாலுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸோட நல்லதுக்காக எந்த ஒரு டொனேஷனும் வாங்காமல் ஒரு நல்ல காலேஜ்லையோ இல்லை நார்மலான காலேஜ்லேயோ அவங்களும் எந்த ஒரு பெய்டும் வாங்காமல் ஸ்டூடெண்ட்ஸோடைய நல்லதை மட்டுமே கருத்தில் கொண்டு உங்களை வந்து சேர்த்து வர ஒரு சில ஏஜென்சிஸ் ட்ரஸ்ட்டும் இருக்குது. பட் அது ரொம்ப 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 ரேர். நீங்கள் யூடியூப்பில் சோ கால்டு ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்கள, ஸோ அது மேக்ஸிமம் நாட் ஓன்லி இன் யூடியூப் இன்ஸ்டாகிராமையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் சோசியல் மீடியா ஆன்லைனில் பார்க்குற எல்லாமே வந்து பெய்ட் ப்ரொமோஷன் தான். ஸோ இதுதான். ஸோ இதில் உங்களுக்கு என்ன லாஸ் அப்படின்னா, லைக் நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணுறது ஒன்று நாட் லைக் ஜஸ்ட் ஒரு மொபைல் ஃபோன் சூஸ் பண்ணுறது கிடையாது, யூடியூப்பில் சும்மா 4-5 ரிவ்யூ பார்த்துட்டு போய் வாங்குறதுக்கு. ஸோ இது வந்து உங்களுடைய லைஃப், உங்களுடைய கெரியருடைய ஃபவுண்டேஷன், லைக் அப்புறம் உங்கள் சுற்றி உள்ள பீப்புள்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லாமே வந்து நீங்கள் ஒரு 3 to 4 years உங்களுடைய லைஃபோடைய ஃபவுண்டேஷனே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இந்த இடத்துல வந்து லைக் நீங்கள் ஜஸ்ட் ரிவ்யூஸ் மட்டும் பார்த்துட்டு ஒரு காலேஜை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் த பிக்கஸ்ட் மிஸ்டேக் யூ மேட் இன் யுவர் லைஃப், ஓகேவா? ஸோ அதான் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்காக இருக்கும். ஏன்னா வந்து அதான் சொல்கிறேன்ல, ஸோ காலேஜ் சூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு இது, சும்மா ரிவ்யூஸ் பார்த்துலாம் இது பண்ண முடியாது. ஸோ அவங்கள பொறுத்தளவில் அதெல்லாம் கேர் எடுத்துக்க மாட்டாங்க, ஜஸ்ட் உங்கள் அட்மிஷன் சேர்த்து விட்டால் போதும். அவங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படி தான் இருக்காங்க. இப்போ ஈவன் தோ சம் டீச்சர்ஸுமே இது வந்து
ஆன்லைனில் மட்டும் தான் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா இது ஆன்லைனில் மட்டும் கிடையாது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. மேபி உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் நெய்பர்ஸாக இருக்கலாம், யாராவது ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணலாம். ஸோ அது வந்து மேபி ஒரு ஆவரேஜான காலேஜாக இருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸு அந்த எவ்ரி இயர் ஸ்டூடெண்ட்ஸு கவுண்ட் டிக்ரீஸ் ஆனால் அதிகமாக சேராமல் கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட உங்கள் நெய்பர்ஸே வந்து அவங்க காலேஜ் பொறுத்தல இப்போ நான் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுறேன், நான் ஒரு டீச்சராக இருக்கேன் ப்ரைவேட் காலேஜில், ஒரு லெக்சராக இருக்கேன். அப்படிங்கிறப்ப நான் ஒரு அட்மிஷன்ஸ் கொண்டு வந்து சேர்க்குறேன், நான் ஒருத்தவங்களை ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து கொண்டு வந்து சேர்க்குறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட்டை அது மூலியமாக எனக்கு கமிஷன் கிடைக்கும். ஒரு 10,000 15,000 டிபெண்ட்ஸ் அப் அந்த காலேஜ் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அதை பொறுத்து வந்து அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்ச நெய்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை நமக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸாக இருக்கட்டும், நம்ம ரிலேட்டிவ்ல ஏதாவது டீச்சராக இருக்கலாம், காலேஜில் ஒர்க் பண்ணலாம், அவங்க சொல்கிறாங்க இதுக்கு நல்ல காலேஜ், அவங்க ஒர்க் பண்ணுற காலேஜ், ஆனால் அதையுமே நீங்கள் நம்பாதீங்க. ஏன்னா அது எல்லாமே வந்து ப்ரொமோஷனல் தான். அவங்கள பொறுத்து ஆஃப்லைன்லேயே நடக்குது. அந்த மாதிரி தெரிஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா சொல்லி சேர்த்து விட்ருவாங்க. அவங்க ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள பார்க்குற மாதிரி உங்கள் சப்ஜெக்ட்டுக்கே அவங்க வரமாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. அப்போது நான் இப்போ ஆன்லைன் தானே இருக்குது, நான் இப்போ ஒரு பெஸ்ட்டு காலேஜ் வேணுன்னா ஆன்லைனில் தான் பார்க்க முடியும், பெஸ்ட்டு கோர்சஸ் ஆன்லைனில் தான் பார்க்க முடியும். நீங்கள் இந்த ஆன்லைனில் வரது எல்லாமே ப்ரொமோஷன் சொல்கிறீங்க. அப்போ நான் எப்படி தான் ஒரு காலேஜ் வந்து பெஸ்ட்டாக இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு பெட்டர் சாய்ஸ் வந்து நீங்கள் டேரக்ட் விசிட்டு. லைக் அட்மிஷன் டைமில் போனீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பிரம்மாண்டமாக வச்சுருப்பாங்க. அந்த அட்மிஷன் ரூமாக இருக்கட்டும், ஒரு ஏசி போட்டு நீட்டாக வச்சுருப்பாங்க. ஒரு பிளேஸ்மெண்ட் முன்னாடியே ஒரு ஃப்ளெக்ஸ் மாதிரி பிளேஸ்மெண்ட் எவ்வளோ பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஒன்று மெயின். அதை பற்றி நான் நெக்ஸ்ட்டு பேசுகிறேன், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு நார்மல் ஒர்க்கிங் டேயில் காலேஜை போய் விசிட் பண்ணுங்கள், அட்மிஷன் ரிலேட்டடாக என்கொயரி பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் வெளியிலலாம் இருப்பாங்கள்ல, அந்த கேம்பஸ்குள்ளே இருக்கட்டும், இல்லை அவுட் சைடு த கேம்பஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட டேரெக்டாக கேளுங்க, இந்த காலேஜ் எப்படி, இது ஓகேவா, நான் இன்ஜினியரிங் படிக்கலான்னு இருக்கேன், எனக்கு இந்த காலேஜ் ஓகேவா இருக்குமா, எப்படி பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி வருது ப்ரோ, இல்லை எப்படி வருது சிஸ்டர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து காலேஜில் போய் கேளுங்க, டேரெக்டாக கேளுங்க. இது வந்து சும்மா ஆன்லைனில் மட்டுமே பார்த்துட்டு ஒரு மாதம் மொபைல் ரிவ்யூ பார்த்துட்டு டக்குன்னு ஸ்டோரில் போய் மொபைல் வாங்குறது கிடையாது. இது வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு 3-4 இயர்ஸ் ஒரு காலேஜில் படிக்க போகிறீங்க. ஸோ இது உங்கள் கெரியருடைய ஃபவுண்டேஷனே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறப்ப இதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். டெய்லி ஒரு காலேஜ், இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, இல்லை சென்னையில் இருக்கீங்க, கோயம்புத்தூரில் பெஸ்ட்டு காலேஜஸ் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் சென்னையில் தானே இருக்கீங்க. இப்போ ஒரு சில பேர் கிராமத்தில் இருப்பாங்க, சென்னையில் போய் படிக்க முடியாது. ஸோ அவங்களுக்கும் அது டிஃபிகல்ட்டு. பட் ஸ்டில் அவங்களுமே இதை தான் பண்ணணும்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் டேரெக்டாக காலேஜ் போங்க, நீங்கள் டேரெக்டாக காலேஜ் போய் என்கொயரி பண்ணுங்கள், டேரெக்டாக போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட வந்து கேளுங்க பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத, ஓகேவா? ஸோ இது அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஏன்னா ஆன்லைனில் வருது எல்லாமே வந்து எல்லாமேன்னு சொல்ல மாட்டேன், பட் 90% மேலே வந்து அது ப்ரொமோஷனல் வீடியோ தான். அது என்னால் ஷுவராக சொல்ல முடியும், ப்ரொமோஷனல் வீடியோ தான். ஸோ அதில் வந்து என்னையுமே நிறைய ஏஜென்சிஸாக இருக்கட்டும், ட்ரஸ்ட்டாக இருக்கட்டும் காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி கொடுங்க, இல்லை எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் மட்டும் இது சொல்லுங்கள், எங்கள் காண்டாக்டோடைய ஃபுட்டேஜ் வீடியோஸஸ்லாம் நாங்கள் சென்ட் பண்ணுறோம், அது உங்கள் வீடியோவில் ஆட் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு அட்மிஷனுக்கு இவ்வளோ அமௌண்ட் தர்றோம், ஒரு இல்லை அப்படின்னா இவ்வளோ பேர் ஃபார்ம் ஃபில் பண்ணால் உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் தர்றோம், இல்லை ஜஸ்ட் நீங்கள் வீடியோ மட்டும் போடுங்க அமௌண்ட் தரோம் அப்படிங்கிற மாதிரிலாம். இதை தாண்டி அந்த சேர்த்து விடுறவங்களே டேரெக்டாக கூட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசி ஒரு 10,000 20,000 அந்த மாதிரி வாங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து மார்க்கெட்டிங் தான். ஸோ அந்த ட்ராப்பில் வந்து விழுந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பிளேஸ்மெண்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு காலேஜை பற்றி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிளேஸ்மெண்ட்டு பார்ப்பீங்க. அப்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து ரியல் டேட்டா ரெக்கார்டு வந்து பாருங்கள். அது எப்படி பார்க்குறதுனா மேக்ஸிமம் காலேஜோடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இன்ஸ்டாகிராம் மூலியமாக காண்டாக்ட் பண்ணி, இல்லை லிங்க்டின் லிங்க்டின்லாம் போனீங்கன்னா அவங்க எந்த யூனிவர்சிட்டியில் எந்த காலேஜில் படிக்கிறாங்கிறதே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டேரெக்டாக வந்து டீட்டெயில் கேட்டுக்கங்க. ஸோ அதுதான். ஏன்னா வந்து ஈவன் தோ நீங்கள் வந்து சம் வெப்சைட்டுக்குள்ளே டேரெக்டாக போய் பார்த்தீங்க அப்படின்னாலுமே இப்போ நீங்கள் யூடியூப்லேயே பார்க்குறீங்க, அவங்க சொல்லுவாங்க இந்த காலேஜ் தான் நம்பர் 1 காலேஜ், செம்ம அட்மாஸ்பியர், லேப் ஃபெசிலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, வீடியோவில் காமிப்பாங்க. ஹையஸ்ட் பேக்கேஜாக 95 lakhல வந்து ப்ளேஸ் ஆகிருக்காங்க, 45 lakh 50 lakhல ப்ளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய ட்ராப். நீங்கள் என்ன சொல்லுங்கள் 95 லட்சத்தில் பிளேஸ்மெண்ட்டா அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. ஆனால் அது 95 லட்சம் 50 லட்சம் 40 லட்சத்துலலாம் அந்த பிளேஸ்மெண்ட் வருதுன்னா அது எல்லா கம்பெனிஸும் வராது. ரொம்ப ரொம்ப ரேரு. லைக் மைக்ரோசாஃப்ட், அமேசான் இந்த மாதிரி 1 or 2 கம்பெனிஸ் தான் வரும். அவங்களுமே எல்லாரையும் எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி ரோல்லாம். ஒரு பீப்புள் அல்லது 2 பீப்புள் மேக்ஸிமம் ஒன்று தான் எடுப்பாங்களே. அப்போ ஒரு அகாடமிக் இயரில் ஒரு 4,000 3,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க ஒரு இயரில் அப்படின்னா அதில் ஒரு ஸ்டூடெண்ட் 90 lakhக்கு ப்ளேஸ் ஆகி எனக்கு பேலன்ஸ் 399 ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே போகிறது? ஸோ அதுதான். ஸோ அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும், இன்ஸ்டெட் ஆஃப் த ஹையஸ்ட் பேக்கேஜ், நீங்கள் ஹையஸ்ட் பேக்கேஜை பார்க்குறத விட ஹையஸ்ட் பேக்கேஜஸ் இம்பார்ட்டன்ட். பட் நீங்கள் ஹையஸ்ட் பேக்கேஜை மட்டும் பார்க்கக்கூடாது. ஏன்னா ஹையஸ்ட் பேக்கேஜுங்கிறது 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகுது. நீங்கள் பார்க்க வேண்டியது ஆவரேஜ் பேக்கேஜ் எவ்வளவு, ஆவரேஜாக எவ்வளோ இங்கே பிளேஸ்மெண்ட் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் பேக்கேஜ். ஆவரேஜ் வந்து ஒரு 6 to 7 LPA வந்து ஒரு 6 to 7 LPA
எல்பிஏ அபோவ் இருந்துச்சுன்னா ஆவரேஜ் வந்து குட்டு, இல்லை ஆவரேஜே ஒரு 4 to 5னா ஓரளவுக்கு ஓகே. பட் அதுக்கு கீழே ஆவரேஜ் இருந்துச்சுன்னா ஒஸ்ட்டு. ஒரு மந்த்லி 20,000 50,000 சேலரி அதெல்லாம் ஆவரேஜுக்கு அந்த மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் த ஹையஸ்ட் பேக்கேஜ் யூ ஹேவ் டு வெரிஃபை த ஆவரேஜ் பேக்கேஜ். ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க, லைக் 6 LPA 7 LPA 5 LPA 8 LPA 7.5 LPA 9 LPA அதை வந்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும். தட் இஸ் த மேஜர் திங். அண்ட் அனதர் ஒன் வந்து ஆவரேஜ் பேக்கேஜுக்கு அப்புறம் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் எவ்வளவு. இப்போ ஒரு கிளாஸ் இருக்குது, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த அகாடமிக் இயரில் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அடுத்த 100ல் ஹவு மச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டு கெட் பிளேஸ்மெண்ட், எவ்வளோ வந்து பிளேஸ் ஆகுறாங்க கம்பெனியில், அதில் எவ்வளோ பேர் பிளேஸ் ஆகி அந்த கம்பெனிக்கு ஒர்க் போயிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இது எல்லாமே எங்கே கிடைக்கும் அப்படின்னா டேரெக்டாக ஒரு வெப்சைட்டில் மட்டுமே கிடைக்காது. நீங்கள் ரியல் ஸ்டூடெண்ட்ஸை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணணும், டேரெக்டாக காலேஜ் விசிட் பண்ணணும், போய் அங்கே பிளேஸ்மெண்ட் நீங்கள் அங்கே அட்மிஷன் ரூமில் நிறைய கொஷின் கேட்கணும். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் இதை பண்ண மாட்டேங்கிறீங்க, மைண்டில் நிறைய யோசிச்சு வச்சுருப்பீங்க. பட் அங்கே போனோன்னே அட்மாஸ்பியர் அந்த மாதிரி அட்மாஸ்பியரை பார்த்தோன்னே அதை வந்து வாட் அ பியூட்டிஃபுல் காலேஜ், அப்புறம் உள்ளே போய் ஏசி போட்டு வச்சுருப்பாங்க அட்மிஷனில் அப்படி அதுக்கு மாதிரி அங்கேயே மயஞ்சிடுறீங்க. ஸோ அப்படிலாம் வந்து இருக்காதிங்க. லைக் நீங்கள் போகிறீங்களா, நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பார்க்கு போகல, சும்மா வந்து அன்றைக்கி மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்கு காலேஜ் நெக்ஸ்ட்டு 4 years 3 years அங்கே இப்படி படிக்க போகிறீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் நிறையா கொஷின் கேட்க வேண்டியது இருக்குது. நீங்கள் போகிறீங்களா, நீங்கள் போனதுலேருந்து அவங்க நிறையா சொல்லுவாங்க, அதெல்லாம் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணிக்காங்க. பட் நீங்கள் கொஷின்ஸ் நிறையா கேளுங்க, கொஷின்ஸ் நிறையா ரைஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து ஆவரேஜ் பேக்கேஜ் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க, எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து வரும், அப்படி இல்லை உங்களுக்கு பர்டிகுலர் ஏதாவது கம்பெனி தெரிஞ்ச இந்த கம்பெனிஸ்லாம் வருமா, வந்தால் எவ்வளோ பேர் வந்து ஆவரேஜாக வந்து பெர் இயருக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. நீ பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் என்னென்ன சப்போர்ட் பண்ணுறீங்க, பிளேஸ்மெண்ட் கைடன்ஸ் எதுவும் கொடுக்குறீங்களா. ஸோ அந்த இதுவாக இருக்கட்டும், காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், நான் ஒரு சில கிளாஸ் ரூம்ஸ்லாம் பார்க்கலாமா. ஸோ அந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் வந்து நிறையா கேளுங்க. ஸோ அதுக்கெலாம் அவங்க எப்படி ஆன்சர் பண்ணுறாங்கிறத பாருங்கள். அண்ட் அவங்களோட எண்ட் ஆஃப் த டே வந்து அவங்களுடைய தாட் வந்து ஒரு நாளைக்கு 100 ஸ்டூடெண்ட்ஸ் 200 ஸ்டூடெண்ட்ஸ் விசிட் பண்ண வருவாங்க. அட்லீஸ்ட் அவங்கள பொறுத்தளவுக்கு ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் அதை அவங்க காலேஜ் சேரணும். அதனால் அவங்க வெயிட் பண்ணி எல்லாருக்கூடையும் பொறுமையாக பேசுவாங்க, பேசி பதில் சொல்லுவாங்க. எண்ட் ஆஃப் த டே அவங்க அட்மிஷன் போட வைக்கிறதா தான் குறியாக இருப்பாங்க. ஸோ அந்த இதை தான் நீங்கள் இன்னொன்று ஓகே நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு நான் வீட்டில் கன்சல்ட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு சொல்கிறேன், இல்லை நாலு பேர்த்த சொல்கிறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் டைம் கேளுங்க. இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் ஒரு டெசிஷன் வந்து எடுத்துடாதீங்க. அவங்க சொல்கிறத மட்டும் வச்சு அட் த சேம் டயத்தில் வந்து ஒரு டெசிஷன் வந்து எடுத்துடாதீங்க. தட்ஸ் நாட், அது வந்து அந்தளவுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா வந்து அதுக்கு என்னையுமே நிறையா டீம் வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கட்டும் ஆர் வாட் எவர், எப்போது ஒரு அட்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அட்மிஷனுக்கு 30,000 to 40,000 வரைக்கும் அந்த மாதிரி கொடுப்பாங்க. பட் இது வரைக்குமே என் சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு அந்த மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரியாக இருக்கட்டும், இல்லை இந்த காலேஜில் போய் சேருங்க அப்படிங்கிறத நான் எப்போவுமே வந்து ஒரு ப்ரமோஷனல் வீடியோ நான் பண்ணதே கிடையாது, நான் பண்ணவும் மாட்டேன் ஹியர் ஆஃப்டர் ஆல்சோ. ஏன்னா வந்து எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா இது வந்து நான் ஒரு யூஜி படிச்சிருக்கேன், பிஜி படிச்சிருக்கேன், நான் ஒரு யங் ஏஜ் தான், எனக்கு 22 தான், எனக்கு ஒர்க் இருக்குது, எனக்கு யூடியூப் இருக்குது, டியூஷன் இருக்குது, மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளவோ வழி இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்டை போயிட்டு ஒரு அறியாத ஸ்டூடெண்ட்டு, காலேஜை பற்றியே தெரியாத ஸ்டூடெண்ட்டு, பிளேஸ்மெண்ட்டை பற்றியே தெரியாத ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட இதுதான் நல்ல காலேஜ், நல்லா பிளேஸ்மெண்ட் வரும், ஃபீஸு கம்மி அப்படின்னு ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி அவனை சேர்த்து விட்டு அவன் மூலியமாக வர அந்த ஒரு 30,000 40,000 எனக்கு தேவையில்லை. ஓகேவா. ஸோ அதனால் நான் வந்து என் சேனலில் பெய்ட் ப்ரமோஷன் எப்போவுமே வந்து போட மாட்டேன். ஸோ இதனால் இதே மாதிரி எல்லோரும் இருப்பாங்களான்னா கண்டிப்பாக வந்து எல்லோரும் இதே மாதிரி இருக்க மாட்டாங்க, இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஒரு நல்லது கெட்டது எது, நல்ல காலேஜ் பெஸ்ட்டு காலேஜ் எது, ஃபஸ்ட்டு காலேஜ் எது, பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதை பற்றி டீட்டெயில்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் ஆன்லைனில் சொல்கிறத மட்டுமே நம்பி நீங்கள் ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள், டேரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், டேரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட கேளுங்க காலேஜை பற்றி. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்குமே தவிர அஃபீஷியல் வெப்சைட்டில் NIRF ரேங்கிங் எவ்வளவு, அதோடைய கிரேட் எவ்வளவு, பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணுங்கள். சும்மா ஜஸ்ட் இன்ஸ்டாவில் பார்க்குறேன், யூடியூப்பில் பார்க்குறேன், அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற பேரில் ஒரு காலேஜாக இருக்கட்டும் கோர்ஸாக இருக்கட்டும் சூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் இந்த வீடியோ. மேக்ஸிமம் என்னால் எவ்வளோக்கு ஒரு கிளியர் கட் எந்த ஒரு காலேஜ் நேம், ட்ரஸ்ட் நேம், இன்ஸ்டியூஷன் எதையுமே ஏதோ நேமையுமே மென்ஷன் பண்ணாமல் உங்களுக்கு எவ்வளோக்கு சொல்லி புரிய வைக்க முடியுமோ அவ்வளோக்கு நான் அந்த வீடியோவில் பேசியிருக்கேன். இதை பற்றி வேறு என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அதர்வைஸ் வந்து நீங்கள் ஒரு வேறு யாராவது இந்த மாதிரி கொடுக்குறாங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் கேளுங்க. பட் அந்த ட்ராப்பில் விழுந்துடாதீங்க அவங்க சொல்கிறாங்கிறதுக்காக. ஏன்னா நீங்கள் வந்து என்ன
யூடியூப்பில் சொல்லுவாங்க, இப்படி இன்ஸ்டாவில் சொல்லுவாங்க, இந்த காலேஜஸில் தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு நாங்கள் அட்மிஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ நாங்கள் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு. பட் அங்கே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்கன்னா, உங்கள் கட் ஆஃப் எவ்வளோ வரும்? நீங்கள் ஐயோ எனக்கு ஒரு 170 60 அந்த மாதிரி வரும் சார். 170 தானா? 170க்குலாம் நீங்கள் சொல்கிற இந்த காலேஜ் கிடைக்காதுப்பா, ரொம்ப கஷ்டம், மேனேஜ்மெண்ட்டில் தான் போகும் அப்படின்னு அப்போயும் மேனேஜ்மெண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு. ஸோ அப்போ நீங்கள் கிடைக்காதுங்கிறப்போ உடனே போயிடுவீங்க. இன்னொன்று 170க்குலாம் இந்த காலேஜ் கிடைக்காதுப்பா, நீங்கள் என்ன இந்த காலேஜ் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு. அவங்க இன்னொரு காலேஜில் இருந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேபி ஹையஸ்ட்டு இன்கம், ஒரு அட்மிஷனுக்கு இன்னும் கூட கொஞ்சம் அதிக காசு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன இந்த காலேஜ் ட்ரை பண்ணுங்கள், நல்ல காலேஜ், நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, பிரெயின் வாஷ் பார்க்க. ஸோ அதனால் வந்து அந்த பிரெயின் வாஷத்தை இங்கே வந்து உள்ளாயிராதீங்க. ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு டேரக்ட் விசிட் பண்ணுங்கள், உங்கள் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் காலேஜை பற்றி என்கொயரி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஒரு டெசிஷன் எடுங்க. இந்த மாதிரி ஒரு ட்ராப்பில் வந்து மாட்டிக்கிறாதீங்க. இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் இன்ஸ்டாவாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், மெஜாரிட்டி ஆஃப் வீடியோஸ் நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறது 90% மேலே ப்ரொமோஷனல் தான். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அவேர்னஸாக இருந்துக்கங்க, ட்ராப்பில் மாட்டிக்கிறாதீங்க. எல்லாருமே நல்ல காலேஜ் சூஸ் பண்ணி நல்லா படிக்கிறது ஆல் தி பெஸ்ட். நம்ம காலேஜஸில் டாப் காலேஜஸ் வீடியோ, காலேஜஸ் பற்றி ஒரு கோர்ஸை பற்றி தனித்தனி வீடியோஸ் இதெல்லாம் வரும். பட் அது எதுவுமே ப்ரைட் ப்ரொமோஷன் நான் பண்ண மாட்டேன். எனக்கு செல்ஃபாக நான் அனலைஸ் பண்ணி நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எந்தெந்த காலேஜில் படிக்கிறாங்களோ அவங்ககிட்டலாம் டீட்டெயில்டு கேட்டு தான் நான் அதை ரிவ்யூ பண்ணுவேனே தவிர, எந்த ஒரு கோர்ஸாக இருக்கட்டும், கோர்ஸுங்கிறது பெட்டர், அது பிரச்சனை கிடையாது, அது வந்து இந்த கோர்ஸ் படிக்கலாம், அந்த கோர்ஸ் படிக்கலாம், அது வந்து மேக்ஸிமம் எல்லாம் உண்மையாக தான் சொல்லுவாங்க. பட் இந்த காலேஜ் விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருந்துக்கோங்க, உஷாராக இருந்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். எனிவேஸ் ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் ரிசல்ட் நல்லபடியாக வரும் நம்புகிறேன். அண்ட் நல்ல காலேஜ் சூஸ் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.